சுட்டெரிக்கிற வெயில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் பரப்பு, குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத சூழல். கற்பனை பண்ணி பார்க்கும் போதே உடம்பு நடுங்குது இல்ல. ஆனா இந்த ஜூன் 2026 சில நாட்களுக்கு முன்னாடி சஹாரா பாலைவனத்தோட நடுப்பகுதியில 49 மனிதர்கள் இப்படிதான் ஒரு நரகத்தை அனுபவிச்சு தங்களோட கடைசி மூச்சை விட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அந்த ஆபத்தான இடத்துக்கு போனாங்க? முதல்ல இந்த சம்பவம் எப்ப எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜூன் 2026 முதல் வாரத்துல நைஜர் நாட்டோட வடக்கு பகுதியில இருக்கிற சஹாரா பாலைவன பாதையில ஒரு லாரி போய்கிட்டு இருக்கு. அதுல 100க்கும் மேற்பட்டவங்க போறாங்க. மாலி நாட்டுல நடந்த ஒரு புனித இஸ்லாமிய திருவிழாவில கலந்துகிட்டு அவங்கெல்லாம் சொந்த ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. நைஜர் மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு பக்கத்துல இருக்க அசமாக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்துக்கு மேற்குல 80 கிலோமீட்டர் தொலைவுல பாலைவனத்துக்கு நடுவுல வரும்போது எதிர்பாராத விதமா அந்த லாரி பழுதடைஞ்சு நடு வழியில நின்னுடுச்சு. டிரைவரும் அங்க இருந்தவங்களும் லாரிய பழுது பார்க்க எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. மொபைல் சிக்னல் அங்க கிடையாது. ஆனா முடியல. உதவிக்கு ஆளை கூப்பிடவும் முடியாது. அவங்க வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணியும் தீர்ந்து போச்சு. சுற்றிலும் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான கொடூரமான வெப்பம். நாக்கு வறண்டு தாகத்தால ஒவ்வொருத்தரா மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு அதுல இருந்த 2 பேர் மட்டும் எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணும்னு துணிஞ்சு அந்த சுடு மணல்ல 50 கிலோமீட்டருக்கும் அதிகமா நடந்து போய் அசமாக்கா நகரத்தை அடைஞ்சு அதிகாரிகள் கிட்ட உதவி கேக்குறாங்க. ஆனா மீட்பு குழுவினர் அங்க வரத்துக்குள்ள கொடுமை என்னன்னா தண்ணி கிடைக்காம தாகத்தோட கொடுமையால 49 பேர் அந்த பாலைவனத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அவங்கள பலரும் நைஜர் நாட்டை சேர்ந்த ஒரே குடும்பங்களை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஏன் இவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்சும் மக்கள் அந்த பாலைவனத்தை கடக்குறாங்க? இவங்க திருவிழாக்கு போயிட்டு வந்தவங்க சரி, ஆனா பொதுவாவே அங்க நிறைய மரணங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பற்றி ஐநா சபையோட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த சில வருஷங்கள்ல மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சகாரா பாலைவனத்தை கடக்க முயற்சி பண்ணும்போது இறந்திருக்காங்க. கடல்ல மூழ்கி இறக்குற அகதிகளை விட இந்த மாதிரி பாலைவனத்துல தாகத்தாலையும் பசியாலையும் இறக்குறவங்களோட எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னா ஆப்பிரிக்காவோட நைஜீரியா, கானா, மாலி மாதிரியான நாடுகள்ல இருக்கிற வறுமை, உள்நாட்டு போர், வேலை வாய்ப்பின்மை காரணமா எப்படியாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு கிளம்புற ஏழை மக்கள். நைஜர் நாட்டுல இருக்கிற அகதேஸ் அப்படிங்கிற நகரம் தான் இந்த சகாரா பயணத்தோட நுழைவாயில். அங்க இருந்து சட்டவிரோத கும்பல்கள் மூலமா லாரிகள்ல ஏறி அல்ஜீரியா இல்லன்னா லிபியா வழியா மத்திய தரைக்கடலை அடைஞ்சு ஐரோப்பா போறதுதான் இவங்களோட திட்டம். ஆனா போற வழியில லாரி பழுதடைஞ்சாலோ இல்லன்னா கடத்தல்காரங்க இவங்களை நடு வழியில கைவிட்டுட்டு போனாலோ மரணம் ஒண்ணுதான் அவங்களுக்கு மிஞ்சிற ஒரே ஒரு முடிவு. சஹாரா பாலைவனத்துல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சஹாராவோட வானிலை தான். சஹாரா பாலைவனம் உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம். இதோட காலநிலை எப்பவுமே ரொம்ப தீவிரமா இருக்கும். பகல் நேரங்கள்ல இங்க சாதாரணமா 40 இருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும். உங்களால நிழல் கூட இல்லாத வெட்ட வெளியில அந்த வெப்பத்தை தாங்கவே முடியாது. உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து சில மணி நேரங்கள்லயே மொத்தமா உறிஞ்சப்பட்டு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு மனிதர்கள் அப்படியே சுருண்டு விழுந்து இறந்துருவாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, பகல்ல சுட்டெரிக்கிற அதே சஹாராவில இரவு நேரங்கள்ல வெப்பநிலை திடீர்னு 0 டிகிரிக்கும் கீழே உறைஞ்சு உறைபனி குளிரும் ஏற்படும். இங்க வீசுற கொடூரமான மணல் புயல்கள் கண்ணை மறைக்கும். பல நேரங்கள்ல பாதையே தெரியாம மக்கள் தொலைஞ்சு போறதுக்கு இந்த மணல் புயல்களும் ஒரு காரணம். ஆனா சமீப காலமா காலநிலை மாற்றம் காரணமா சஹாராவில சில விசித்திரமான விஷயங்களும் நடக்குது. நம்ப மாட்டீங்க, கடந்த 2024 பிற்பகுதியில சஹாரா பாலைவனத்துல சில பகுதிகள்ல 50 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத பெருமழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் பொதுவான தன்மை என்னன்னா வறட்சியும் கடுமையான வெப்பமும் தான். தண்ணீரே கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இங்க ஒரு பெரிய ஆபத்து. இப்படி சஹாரா பாலைவனத்துல தொலைஞ்சு போறவங்களோட உடல்கள் பல நேரங்கள்ல மணலுக்குள்ளேயே புதஞ்சு போறதுனால அவங்க இறந்ததே இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுது. இந்த ஜூன் 2026 சம்பவத்துல அந்த 2 பேர் மட்டும் தப்பிச்சு வந்து இந்த விஷயத்தை சொல்லலன்னா 49 உயிர்கள் போன விஷயமே யாருக்கும் தெரியாம போயிருக்கும். இந்த சம்பவத்துக்கு பிறகாவது இது போன்ற நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.